திமுக தலைவர் கருணாநிதி 1999 பாஜகவுடன் கூட்டணி அமைத்த போது திமுகவை அடகு வைத்தாரா? அதற்கு உத்தரவாதமாக ஸ்டாலின் பாஜகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தாரா என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். பாஜக தலைவர் அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஒரு அர்த்தமற்ற ஒரு வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தார். இப்போ கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வச்சு அடகு வச்சாங்களா? அன்னைக்கு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சென்று அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்போ அடமானம் வைத்ததற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பிரச்சாரம் செய்தாரா? அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதும் கூட்டணிகளை மாற்றிக்கொள்வதும் சகஜமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற வார்த்தைகள் சொல்வது ஏற்புடையது அல்ல. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.